ஹாய். லாட்டரி டிக்கெட் வாங்கி கோடீஸ்வரர்கள் ஆனவர்களும் உண்டு. தெரு கோடிக்கு போனவர்களும் உண்டு. அப்படித்தானே நம்ம நிறைய பேத்த பார்த்திருக்கோம் இல்லையா? அப்படிதான் பாருங்க. ஒரு பெரியவரு 60 வருஷமா லாட்டரி டிக்கெட் வாங்கிக்கிட்டே இருக்காரு. இவரு கேரளாவுல உள்ள கண்ணூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பாலக்குன்னுங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர். பி ராகவன் அப்படின்னு பேரு. இவரு கடந்த 60 வருடங்களா லாட்டரி டிக்கெட் வாங்கிக்கிட்டே இருக்காராம். ஒரு விவசாயியா இருக்கிறதுனால அதில் வரக்கூடிய அந்த பணத்தை எல்லாம் இதுலதான் லாட்டரி டிக்கெட்ல தான் போட்டு அவரு செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. 60 வருடங்களா இவர் வாங்கின அத்தனை லாட்டரி டிக்கெட்டையும் ஒரு சாக்கு பையில போட்டு கட்டி வச்சா 3 சாக்கு பையில போட்டு கட்டி வச்சிருக்கிறதாவும் சொல்றாங்க. ஏன்னா ஒரு லாட்டரி டிக்கெட்டையும் இது வரைக்கும் வாங்கினதெல்லாம் அவரு தூக்கி போடவே இல்லை, அப்படியே வச்சிருக்காரு. 2 கோடி ரூபாய்க்கு மேல இந்த லாட்டரி டிக்கெட்டை அவரு வாங்கியிருக்காரு பாருங்க. 2 கோடி ரூபாய்க்கும் மேல செலவழிச்சு லாட்டரி டிக்கெட்டை வாங்கியிருக்காரு. சிறு சிறு தொகைகள் விழுந்திருக்கு அவருக்கு. ஒரு 7,000, ஒரு 4,000, 50,000 வரைக்கும் அதிகபட்சமா விழுந்திருக்கிறதா சொல்றாங்க. இப்படி சிறு சிறு தொகைகளாக தான் கொஞ்சம் கொஞ்சமா இவர் ஏதோ வாங்கியிருக்காரே ஒழிய இவர் செலவழித்த தொகை கூட இவருக்கு வரல. 2 கோடி ரூபாயை இன்னைக்கு தொலைச்சிட்டு இவர் சொல்றாரு, இனியும் நான் வாங்கிக்கிட்டே தான் இருப்பேன். நான் என்னைக்காவது ஒரு நாள் கேரளா லாட்டரியில கோடீஸ்வரன் ஆவேன் அப்படின்னு சொல்லி இன்று ஆயிரக்கணக்குல போட்டு லாட்டரி டிக்கெட் வாங்கிக்கிட்டே தான் இருக்காரு. 2 கோடி ரூபாய் இவர் லாட்டரி டிக்கெட்டுக்காக செலவு பண்ணிருக்காரு அப்படிங்கறது நினைக்கும் போதே நமக்கு பக்குன்னு இருக்கு. ஆனா அவரு ரொம்ப ஈஸியா சொல்றாரு, நான் கண்டிப்பா லாட்டரி டிக்கெட் வாங்குவேன், நான் கோடீஸ்வரன் ஆவேன், நீங்க அதை ஒரு முறை பார்க்கதான் போறீங்க அப்படின்னு அந்த பி ராகவன்கிற பெரியவர் சொல்றாரு. அதிர்ஷ்டத்தை நம்பலாங்க, ஏதோ ஓரளவு நம்பலாம் இல்லையா? நான் கஷ்டப்பட்டு விவசாயி அவரு, விவசாயம் செய்து சம்பாதித்த அந்த பணத்துலதான் இந்த லாட்டரி டிக்கெட்டை அவர் வாங்கிட்டு இருக்காரு. அவர் பிடிவாதமா இப்படி சொல்லும் போது நமக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அவர் மொத்த தொகை 2 கோடி ரூபாய் நான் செலவழிச்சிருக்கேன்னு சொல்லும் போதும் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த 2 கோடி ரூபாய் வச்சிருந்தாலே இன்னைக்கு அவர் கோடீஸ்வரர் ஆயிருப்பார் தானே அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு சந்தோஷம், மகிழ்ச்சி. அவருக்கு லாட்டரி டிக்கெட் வாங்குறதுல மகிழ்ச்சி. பி ராகவன் அவங்க கோடீஸ்வரனா ஆகணும் சீக்கிரமான்னு நம்மளும் வாழ்த்துவோம். ஓகேவா? பாய்.